Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard botany and zoology அதாவது pure science botany and zoologyக்கான சென்டம் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு. சோ நீங்க வந்து pure science ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு லைக் and subscribe பண்ணி வச்சீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்க குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதினீங்கன்னா எவ்வளவு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணீங்க பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து சேடா ஃபீல் பண்ணிருப்பீங்க. பாட்னில நான் அதிக மார்க், ஜுவாலஜில நான் வந்து அதிக மார்க்ஸ் இல்ல ரெண்டுலயுமே அதிக மார்க்ஸா கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கலாம். சோ எவ்வளவு மார்க்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எழுதினீங்கன்னா எந்த அளவுக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறேன் அப்படினா சோ லைக் and subscribe பண்ணி வச்சுங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பியூர் சயின்ஸ்க்கு வந்து யாருமே வீடியோஸ் வந்து போட மாட்டறாங்க அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. சோ பியூர் சயின்ஸ்க்கு நாம இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பியூர் சயின்ஸ்க்கு தனியாக நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுவோம். இந்த வீடியோல சாப்டர் 9 அதாவது பியூர் சயின்ஸ் பாட்னில இருக்கக்கூடிய 9வது லெசனுக்கும் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜில இருக்கக்கூடிய 9வது லெசனுக்கு இருக்கக்கூடிய புக் பேக் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்ப்போம். அடுத்த வீடியோல டே 2 3ல இன்டீரியர் क्वेश्चंस இதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? நான் செகண்ட் மிட் டர்ம்ல ফুল மார்க்ஸ் எடுக்கணும். செகண்ட் மிட் டர்ம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படினா செகண்ட் மிட் டர்ம்ல ஒவ்வொரு எக்ஸாமும் நமக்கு வந்து முக்கியம் தான். ஏனா அது இருந்தா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இப்பல இருந்தே நீங்களுடைய போர்ஷன் வந்து என்ன பண்றீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. ஏனா குவார்ட்டர்லி போர்ஷன் இனிமே நம்ம வந்து படிக்க மாட்டோம். எப்ப படிப்போம் அப்படினா பப்ளிக் எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் அப்ப தான் படிப்போம். ஹாஃப் இயர்லி ரிவிஷன் அப்ப தான் படிப்போம். சோ இப்ப இருக்கக்கூடிய போர்ஷனை முடிஞ்ச அளவுக்கு படிச்சு கம்ப்ளீட் பண்றீங்க. பாட்னில பாத்தீங்கன்னா 9 10 11 12 வரைக்கும் வரும் 4 லெசன். ஜுவாலஜில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 3 லெசன்ஸ் இந்த மாதிரி வரும். மொத்தம் 7 லெசன் நமக்கு வந்து இருக்கலாம். 9 10 11 இருக்கும். ஏனா நமக்கு வந்து 13 லெசன் தான் ஓவராலாவே. சரிங்களா? ஜுவாலஜில. அதனால 11 வரைக்கும் கேட்கலாம். ஒரு சில டைம் 12 கூட கேட்கலாம். மோஸ்ட்லி 11 கன்ஃபார்ம். சரிங்களா? நம்ம சிலபஸ் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. சோ மினிமம் இந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. சோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண क्वेश्चंस எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. 11th இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அப்லோட் பண்ணிருக்கோம். அது எல்லாமே பாருங்க. சோ லைக் பண்ணா பாத்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாக்குறீங்க, லைக் பண்றது கிடையாது. சோ நீங்க லைக் பண்ணாதான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றது நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ்மே கம்மி தான். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? பாட்னியை பொறுத்தவரைக்கும் 5 क्वेश्चन தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு 5மே படிச்சிருங்க. 6 7 8 9 10. சரிங்களா? இந்த 5 क्वेश्चनமே படிச்சிருங்க. இந்த 5 क्वेश्चनல பிரைமரியா ஃபர்ஸ்ட் இந்த 6வது क्वेश्चन வந்து என்ன பண்றீங்க படிச்சிருங்க. இந்த 7வது क्वेश्चन, இந்த 10வது क्वेश्चन, 9வது क्वेश्चन. சரிங்களா? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பிரைமரி, 8வது क्वेश्चन. ஏனா 5 क्वेश्चन தான் இருக்கு. நமக்கு வந்து இன்டீரியர் क्वेश्चन இதுல நிறைய கேட்கிறதுக்கு இருக்கு. சோ இன்டீரியர் क्वेश्चन அடுத்த டீடைல் நம்ம வந்து சொல்லுவோம். என்னென்ன क्वेश्चंस வந்து இன்டீரியர்ல கேட்கலாம் அப்படினு சொல்லிட்டு. இதுலனா வேர் தண்டு இலை இதோட உள்ளமைப்பு படிக்கிறோம். அதனால வேருக்கு ஒரு வித்துல இருவித்துல வேரோட வேறுபாடு கேட்கலாம். ஒரு வித்துல இருவித்துல தண்டோட வேறுபாடு கேட்கலாம். இலையோட வேறுபாடு கேட்கலாம். அங்கங்க சின்னதா நிறைய 2 மார்க்ஸ் இருக்கு. இப்ப பேரங்கைமா இருக்கு, கோலங்கைமா இருக்கு, ஸ்க்லீரங்கைமா இருக்கு. பேரங்கைமானா என்னன்னு கேட்கலாம் இன்டீரியர்ல. சரிங்களா? பேரங்கைமோட டைப்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி ஸ்க்லீரங்கைமானா என்னன்னு கேட்கலாம். ஸ்க்லீரங்கைமோட டைப்ஸ் கேட்கலாம். அதுக்கு அடுத்து கோலங்கைமா இருக்கு, கோலங்கைமோட டைப்ஸ் கேட்கலாம். சரிங்களா? இது எல்லாமே இருக்கு. அதுக்கு அடுத்து சைலம் டிஷ்யூ பத்தி எக்ஸ்பிளைனா எழுதுங்க. ஃப்ளோயம் டிஷ்யூ பத்தி எக்ஸ்பிளைனா எழுதுங்க. அது ஒரு 5 மார்க்ஸ் தனியாவே என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ சிஸ்டம் இருக்கு. அந்த திசு தொகுப்பு அப்படினு சொல்லிட்டு பாப்போம். சரிங்களா? அதோட கேரக்டர்ஸ் வந்து கேட்கலாம். சரிங்களா? புறத்தோல் திசு தொகுப்புன்னு இருக்கு. புறத்தோல் திசு தொகுப்போட பணிகள்னு இருக்கு. சோ அந்த மாதிரி நிறைய இன்டீரியர் क्वेश्चन இதுல இருக்கு. சோ அத அடுத்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வாஸ்குலர் பண்டில் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் இருக்கு. இது எல்லாமே 5 மார்க்ஸ்ல இன்டீரியர் क्वेश्चन என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. சோ இன்டீரியர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். சோ அதுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே போதும். சோ ஜுவாலஜில பாத்தீங்கன்னா 9th லெசன் எடுத்து வச்சீங்க. மினிமம் இந்த क्वेश्चंस எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிச்சிருங்க. சரிங்களா? அதுல வந்து क्वेश्चन நம்பர் 21 மூவ்மென்ட் பல்வேறு வகையான மூவ்மென்ட் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 22 அந்த சார்கோமியர் அப்படினு சொல்லுவோம். அதோட பெயர்கள் வந்து கேட்டிருப்பாங்க. 23 எலும்பு தசைகளோட சுருக்கு புரதங்கள் அங்க இருக்கக்கூடிய புரோட்டீன் நேம் ஒரு 2 3 நேம் வரும். அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கு அடுத்து 25 சரிங்களா? ஐசோடானிக் ஐசோமெட்ரிக் 26 ரெண்டுமே படிச்சிருங்க. ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்து கபால எலும்பு இது பார்க்கறப்ப ஜுவாலஜி படிக்கிறப்ப ஜாலியா இருக்கும். கபாலனா எல்லாமே பார்ப்பாங்க. நம்ம மண்டையோட இருக்கு பாத்தீங்களா? இதுல இருக்கக்கூடிய அந்த எலும்போட பெயர் கேட்பாங்க. சரிங்களா? மண்டையோட எலும்புன்னு சொல்லுவோம். அதான் கபால எலும்பு அப்படினு சொல்லி நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து டெட்டனி. சரிங்களா? 30வது क्वेश्चन. சாரி
30வது கொஸ்டின் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ரொம்ப சிம்பிள் 31வது கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம், அந்த மாதிரியான கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 32 மார்பு கூட்டை உருவாக்கும் விலா எலும்புகளோட வகைகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 35 அந்த ஸ்லைடிங் ஃப்ளம்மன் தியரின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. அதுக்கடுத்து 36 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸோட பெனிஃபிட் ஈஸியாக படிக்கக்கூடிய கொஷின். அதே மாதிரி பல்வேறு வகையான எலும்பு முறிவு போன் ஃப்ராக்சர் பற்றி படிக்கக்கூடியது. அதுக்கடுத்து ஃபிசியோதெரப்பி சரிங்களா 39வது கொஷின் இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 40வது கொஷின் மூட்டு நழுவுதல். இந்த 38மே 5 மார்க்ஸ் தான், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. எலும்பு முறிவுனா என்ன, அது எப்படி ஏற்படுது, அது எப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் சரி பண்ணலாம், இதெல்லாமே ஸ்டோரி படிக்கிற மாதிரி இருக்கும். உடற்பயிற்சியோட நன்மைகள் ஸ்டோரி படிக்கிற மாதிரி இருக்கும். மூட்டு நழுவுதல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவை பற்றி எப்படி அடித்து உடையுதா, இல்லை வந்து இப்போ சும்மா நடந்து போயிட்டுருப்பான் கீழே இருப்பான் உடனே வந்து என்னது போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதெல்லாமே எப்படி ஏற்படுது, அது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிவிட்டாவது வீடியோவை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். மினிமம் இது எல்லாமே படிச்சிருங்க இந்த லெசன்ஸில் சரிங்களா. நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மினிமம் 5 கொஷினாவது செலக்ட் பண்ணி படிங்க. புக் பேக்கில் இது எல்லாமே முக்கியமானது. இன்றைக்கி ப்ளஸ் வந்து நாளைக்கு டிவைட் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும் வீட்டுக்கு வந்து. ஏன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சிருங்க சரிங்களா. நான் எனக்கு மினிமம் மார்க்ஸ் போதுனாலும் ஒரு 5 கொஷினாவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க படிங்க சரிங்களா. மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி டிவைட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.